ஏபிசி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இது பாருங்கள், இஃப் 3a = 5b = 6c தென் ஃபைண்ட் ஏபிசி. ஸோ இதுக்கு வந்து விகிதத்தில் கேட்டிருக்காங்க, கிவன் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3க்கும் நம்ம எல்சியம் எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே ஒரே நம்பராக மாற்றும் போது தான் அதை நம்ம விகிதத்தில் எழுத முடியும். ஸோ 3, 5, 6க்கு எல்சியம் கண்டுபிடிங்க. 3க்கு எடுத்து போட்டிங்கன்னா 1, 5, 2ன்னு வரும். திரும்ப 2 போட்டிங்கன்னா 1, 5, 1ன்னு வரும். திரும்ப 5 போட்டிங்கன்னா 1, 1 வரும். அப்போ எல்சியம் பார்த்தீங்கன்னா 3 2s are 6, 6 5s are 30. ஸோ இங்கே எல்லாத்தையும் 30லே இப்போ மாற்றி எழுதணும். இப்போ 30க்கு இது எப்படி, இந்த 30ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 3a/30, 5b/30, 6c/30. ஓகேவா? இது பண்ணிங்கன்னா இங்கே 10ன்னு வரும். இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா 6ன்னு வரும். இதை பண்ணிங்கன்னா 5ன்னு வரும். இப்போது a/10, b/6, c/5ன்னு வரும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் இப்படி இருந்தால் இப்படி எழுதுவோம் இல்லையா டிவிஷனில். அப்போ டிவிஷனில் வந்து திரும்ப ரேஷியோக்கு எழுதலாம். அப்போ இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா ஏபிசியோட ரேஷியோ வந்து 10:6:5. கிளியரா? ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி கேட்டால் எல்சியம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் டிவைட் பண்ணிட்டு கீழே இருக்கிறத எடுத்து எழுதிடலாம். ஓகேவா?